Dear students, today I am going to exercise 2.2 second sum. Solve 1 by 2x minus 1 less than 6 and express the solution using the interval notations கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை ரைட் பண்ணிக்கிறோம். By taking reciprocal the inequality will be reversed. நான் என்ன பண்ணுறேன்னா 1 by 2x minus 1 less than 6 கொடுத்துருக்க கொஸ்டினை நான் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறேன். அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்ப இந்த டிவைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியூமரேட்டர் ஆகிடும். அப்போ 2x minus 1 greater than the 6 வந்து 1 by 6 டிவைடில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2x minus 1 less than greater than ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by 6ன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு வந்து ரூல்ஸ் இருக்குது, கிரேட்டர் தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by 6. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ 2 சைடு நமக்கு 2x minus 1ன்னு இருக்குது இல்லைங்களா? அப்போ அதனால் நம்ம ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கணும். 2x minus 1 plus 1 greater than or equal to 1 plus 1 by ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by 6. ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கிடையாது, வெரி கிரேட்டர் தான். இங்கே 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by 6. ஓகே, இப்போ 2x இது வந்து பார்த்திங்கன்னா 0 ஆகிடுது. நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ்னால ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு மைனஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது ஏன் நான் வந்து லெஸ் தென் போட்டிருக்கேன்னா இப்போ ஆட் பண்ண போகிறோம். அப்போ 1 6 ஆர் 6, 6 + 1 வந்து 7 by 6. இதை கிராஸ் மல்டி பண்ணிங்கன்னா 1 6 ஆர் 6, 6 + 1 வந்து 7 by 6. அப்போ 2x கிரேட்டர் தென் 1 minus 1 by 6. இதை கிராஸ் பண்ணுங்கள். 1 6 ஆர் 6, 6ல் 1 போச்சுன்னா 5 by 6 வருது. இப்போ 7 by 6 பெருசாக 5 by 6 பெருசாக நீங்களே வந்து திங்க் பண்ணி பாருங்கள். 6 வந்து 1 பாயிண்ட் சம்திங் வரும், இது 0 பாயிண்ட் சம்திங் வரும். அப்போ அதனால தான் இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் எடுத்துக்கிறோம், இந்த வேல்யூ வந்து நம்ம லெஸ் தென் எடுத்துக்கிறோம், இதை வந்து கிரேட்டர் தென் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ 2 சைடு நமக்கு என்ன இருக்குன்னா 2x இருக்குது இல்லைங்களா? நமக்கு x மட்டும்தான் வேணும், அதனால் டிவைட் பை 2 we get 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருது பாருங்கள். இந்த வேல்யூ அதாவது கிரேட்டர் தென் நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கிறோம். x greater than 6 2s are 12 or x less than 7 by 12. ஏன்னா டிவைட் பண்ணக்குள்ளே 1 by 2 வந்துடும். அப்போ 6 2s are 12, 6 2s are 12 நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா டயக்ராம் வரைகிறோம். மைனஸ் இன்ஃபினைட்லேருந்து ப்ளஸ் இன்ஃபினைட் வரைக்கும் 5 by 12, 7 by 12. ஓகே, இப்போ x belongs to மைனஸ் இன்ஃபினைட்லேருந்து 5 by 12 வரைக்கும் ஒரு வேல்யூ யூனியன், நெக்ஸ்ட்டு 7 by 12லேருந்து இன்ஃபினைட் வரைக்கும் ஒரு வேல்யூ. இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வல் நோட்டேஷன் ரைட் பண்ண சொல்லுது. அந்த இன்டர்வல் நோட்டேஷனை நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஓகே, கேஸ் 1 கேஸ் 2ல் இருக்கும் பாருங்கள். நமக்கு அந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 57ல் இந்த கேஸ் 1 கேஸ் 2ல் இருக்கும், அதை பார்த்துக்குங்க. ஏன் நம்ம இந்த யூனியனை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஒன் பாருங்கள். சால்வ் -3 மாடுலஸ் x + 5 லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு -2 அண்ட் த கிராஃப் ஆஃப் த சொல்யூஷன் செட் இன் ஏ நம்பர் லைன் கேட்டிருக்காங்க. ஓகே, கொடுத்துருக்க கொஸ்டின் நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். -3 மாடுலஸ் x + 5 லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு -2. ஓகே, நெக்ஸ்ட்டு -3 இங்கே +5 இருக்குது, அதனால் 2 சைடு நம்ம என்ன பண்ணுறோன்னா -5ஆல் ஆட் பண்ணுறோம். அப்போ -3 மாடுலஸ் x + 5 -5 லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு -2 -5. இப்போ -3 மாடுலஸ் x லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு -2 -5 ஆட் பண்ணிங்கன்னா -7. இது வந்து 0 ஆகிடுது. ஓகே, நம்ம எக்ஸுக்கு முன்னாடியே நம்ம -3 இருக்கக்கூடாது, அதனால் -3ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ டிவைட் பண்ணால் the inequality will be reversed ஆகிடும். அப்போ மாடுலஸ் x -7 by 3 -3 டிவைட் பண்ணக்குள்ளே +7 by 3 ஆகிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகும். greater than or equal to 7 by 3 நமக்கு சேஞ்சஸ் ஆகும். அப்போ x greater than or equal to 7 by 3, இன்னொரு வேல்யூ வந்து x less than or equal to -7 by 3ன்னு நமக்கு வேல்யூ வரும். ஓகே, இதுக்கு டயக்ராம் பாருங்கள். மைனஸ் இன்ஃபினைட்லேருந்து ப்ளஸ் இன்ஃபினைட் வரைக்கும் -7 by 3 +7 by 3. ஓகே, x belongs to மைனஸ் இன்ஃபினைட்லேருந்து -7 by 3 ஒரு ஓப்பன் இன்டர்வல், ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் யூனியன். இங்கே 7 by 3லேருந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினைட் வரைக்கும் நமக்கு வேல்யூ போகுது. இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குன்னா கொஸ்டினில் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்குது.
போன சம்மில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிரேட்டர் தென் இருந்துச்சு. 2 சிம்பிளுக்குள்ள மீனிங் வந்து பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 4th ஒன் பாருங்கள். சால்வ், அதாவது லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு ஓப்பன் இன்டர்வல் போடணும். அந்த கேஸ் 1 கேஸ் 2ல் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் அதை வந்து பார்த்திங்கன்னா ரெக்டிஃபை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதை கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா, அந்த ப்ராக்கெட்டை கொஞ்சம் பாருங்கள். ஓகே, solve 2 modulus x plus 1 minus 6 less than or equal to 7 and the graph of the solutions set in a number line கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க கொஸ்டினை ரைட் பண்ணிக்கிறேன். 2 modulus x plus 1 minus 6 less than or equal to 7 add, இப்போ பார்த்தீங்கன்னா -6 இருக்குது, அதனால் நம்ம +6 ஆட் பண்ணுறோம். 2 modulus x plus 1 minus 6 plus 6 less than or equal to 7 plus 6. அப்போ 2 modulus x plus 1 less than or equal to, இது 0 ஆகிடும் இந்த டேர்மு. 7 plus 6 வந்து பார்த்திங்கன்னா 13. இப்போ டிவைட் பை 2 ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ x plus 1 less than or equal to 13 by 2. இந்த 2 வந்து டிவைடில் வந்துடும். அப்போ 13/2 மாறிடும். இப்போ நோட் பாருங்கள். நோட் மாடுலஸ் எக்ஸ் லெஸ் than or equal to 6 இருந்துச்சுன்னா இஃப் ஒன்லி இஃப் மைனஸ் ஆர் லெஸ் than எக்ஸ் லெஸ் than ஆர். அப்போ நமக்கு என்ன ரைட் பண்ணுறோம்? -13/2 மைனஸ் ஆர் இருக்கும். இது 6 தானே நமக்கு வேல்யூ. -13/2 லெஸ் than or equal to எக்ஸ் ப்ளஸ் 1 லெஸ் than or equal to +13/2. இங்கே +1 இருக்கிறதால நம்ம -1ஆல் ஆட் பண்ணுறோம். அப்போ -13/2, சாரி இங்கே வந்து நான் 3 போட்டேன், இங்கே வந்து 13 13/2 -1 less than or equal to x plus 1 -1 13/2 -1. இப்போ இந்த டேர்ம் என்ன ஆகிடும்? நமக்கு 0 ஆகிடும். இதை கிராஸ் மல்டி பண்ணுங்கள். 1 2s are 2வா? அப்போ என்ன வேல்யூ வரும்? -13 -2 ஆட் பண்ணிங்கன்னா -15/2 less than or equal to x less than, இதை கிராஸ் மல்டி பண்ணுங்கள். 13 1 2s are 2, 13ல் 2 போச்சுன்னா உங்களுக்கு 11/2. ஓகே, இதோட இன்டர்வல்ஸ் நம்ம பாருங்கள். -∞ +∞ வரைக்கும் -15/2, இன்னொரு வேல்யூ வந்து 11/2. ஒன்லி வந்து நமக்கு நம்பர் லைன் மட்டும் நமக்கு ட்ரா பண்ண சொன்னதால் நம்ம நம்பர் லைன் மட்டும் நம்ம ட்ரா பண்ணால் எனஃப். ஓகே, 5th ஒன் பாருங்கள். 1/5 மாடுலஸ் 10x - 2 லெஸ் தென் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 5 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இல்லை வந்து கிராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணாலும் சரி. இப்போ மல்டிப்ளை வித் 5 ஆன் போத் சைட்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 10x - 2 லெஸ் தென் 5. அப்போ லெஸ் தென்னா நமக்கு ஃபார்முலா வந்து -6லேருந்து லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 6. அப்போ ஒரு -5 லெஸ் தென் மாடுலஸ் 10x - 2 லெஸ் தென் 5. இங்கே -2 இருக்கிறதால நம்ம +2 வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ add 2 throw out the inequality நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ -5 + 2 -2 + 2 5 + 2. இப்போ -5ல் +2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -3 லெஸ் தென் 10x, இது 0 ஆகிடும். 5 + 2 வந்து 7. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10x இருக்கக்கூடாது, வெறும் x மட்டும்தான் வேணும். அதனால் 10 இருக்கிறதால டிவைட் பை 10ஆல் டிவைட் பண்ணுறோம். -3/10 லெஸ் தென் 7/10. அப்போ -3/10 7/10. இதோட வேல்யூ வந்து எக்ஸோட வேல்யூ பிலாங்ஸ் டு -3/10லேருந்து 7/10 வரைக்கும் இருக்குது. ஓகே, லாஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த எக்ஸசைஸில் சால்வ் 5x - 12 லெஸ் தென் -2ன்னு இருக்குது. 5x - 2 இந்த -2 ஈக்குவலுக்கு அண்ணாண்ட கொண்டு வரோம். +2 ஆகிடுது லெஸ் தென் 0. இது ரொம்ப சிம்பிள். நம்ம ஆட் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. ஏன்னா 5x - 2 ஆல்வேஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்குது. அண்டு 2 ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ இருக்கிறதால 5x - 2 + 2 இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். நமக்கு நெகட்டிவ் வேல்யூவே இல்லை. அதனால் ஹென்ஸ் த இன்இக்வலிட்டி ஹஸ் நோ சொல்யூஷன்ஸ். இதுக்கு என்ன கிடையாதுன்னா நமக்கு சொல்யூஷன்ஸ் கிடையாது. ஹட்ஸ் நோ சொல்யூஷன்ஸ். ஓகே, இந்த எக்ஸசைஸ் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் செம்ம நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிங்க. ஓகே, இப்போ பாருங்கள். இந்த கேஸ் 1 கேஸ் 2 வந்து பாருங்கள். நம்ம வந்து ஏன் வந்து மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இஃப் ஒன்லி இஃப் எக்ஸு லெஸ் தென் ஆர் எக்ஸு கிரேட்டர் தென் ஆர். இந்த கிரேட்டர் தென் இருக்கக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞லேருந்து -6 யூனியன் ஆர் ∞ போடுறோம். இதே மாதிரி நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா நமக்கு வேல்யூ வந்து பாருங்கள் க்ளோஸ்டு ப்ராக்கெட் வந்து நம்ம போடுறோம். a - r a + r. ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள்.
எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினைட் ஏ மைனஸ் ஆர் யூனியன், அதாவது ஒரு ஓப்பனு ஒரு க்ளோஸ், யூனியன் ஒரு ஓப்பன் ஒரு க்ளோஸ்டு ஒரு ஓப்பன். அதனால் இந்த 2 இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியம் இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும். இதை அனலைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.